சார் படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். பட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோணுது இந்த ஷர்ட் எங்கே எடுத்தீங்கன்னா சார் அது அப்புறம் கேட்குறேன். அதோட இன்னொன்று பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் சட்டை பண்ணுறதே இல்லை. ஐயோ கவுண்டர் மேலே கவுண்டராக வருது. நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அறிவு வேணுமே என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக அவஸ்தைப்பட்டவன் நான். இதில் வந்து இவங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்குள்ளே போனோன்னா அது முழுக்க ஒரே சீன் தான். போய் விரட்டுதல் சொய்வினையா? அது பேய் விரட்டுதல்டா லூசு. நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் பேஸ்மெண்ட்டே என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் வந்து எனக்கு சரியாக இருக்கும், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம்னா என்ன, எது இருந்தால் அது நல்ல படம்? ரொம்ப யோசிக்க வைக்கிறேனா சார்? இல்லை சார், ரொம்ப யோசித்து எடுத்தால் தான் நல்ல படம். இந்த தைரியம் இருக்குல்ல, இந்த இந்தியன் 2 கூட இந்த படம் வரலாங்கிற விஷயமே அது வந்து ஒரு பெரிய தைரியம். அப்போ நான் பல தடவை இந்த படத்தை பார்த்துருக்கேன்னு அர்த்தம். பார்த்து அதில் எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து மவனே நான் வரண்டா இந்த பக்கம். சார் படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். பட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோணுது. இந்த ஷர்ட் எங்கே எடுத்தீங்கன்னா சார் அது அப்புறம் கேட்குறேன். அதோட இன்னொன்று பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் சட்டை பண்ணுறதே இல்லை. ஐயோ கவுண்டர் மேலே கவுண்டராக வருது. இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, குண்டக மண்டக படத்தில் வர வடிவேல் சார் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ பேச விட மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஹூ இஸ் பார்த்திபன் சார்? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்திபன் சார் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லுவேன், இல்லைனா ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டின்னு சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திபன் சாரை என்னவா பார்க்குறீங்க, என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் ஆஃப் லைட் நமக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பண்ணது போதும். மேடை ஏறி பேசி நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து பேச்சை குறைக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது ஒரு வியாபாரம்னு வரும்போது இல்லை, எனக்கு என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கோ நான் அதை தான் விற்க முடியும். எனக்கு என்கிட்ட புதுமையான கதை இருக்குது, அதை நான் படமாக எடுத்துடுறேன். பட் என்கிட்ட ஸ்டார் வேல்யூ இல்லை. அந்த ஸ்டார் வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படின்னு தான் நான் இந்த 13 பசங்களை ஸ்டார்ஸாக, ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு பெரிய ஸ்டாராகக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தை நடிக்கிறாங்க. அது இப்போதைக்கு தெரியாது. ஒரு வளர்பறை மாதிரி 3ஆம் பறையை பார்த்தாவே முழு நிலவு எப்படி இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது. முழு நிலவு பிரகாசமாக இருக்கும், ஆனால் 3ஆம் பறை இவ்வளோண்டு வால்மாக இருக்கும். அப்படி வால் பசங்க தான் இந்த 13 பசங்களை வச்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னுடைய பேச்சு தேவைப்படுது, என்னுடைய புத்திசாலித்தனம் தேவைப்படுது. தலையிட உழுந்து மண் ஒட்டினாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ புரண்டு நானும் ஒரு சாண்டி ஆகிடுறேன். அவ்வளோ மண் உடம்பு பூரா. தலையில் தான் மண் இருக்கக்கூடாது, பட் உடம்பு பூரா மண்ணை ஒட்டிக்கிட்டு நானும் ஒரு சாண்டியாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உண்மையான விஷயம் பிடிக்கல. என்ன பண்ணுவேன், நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் படத்தை. இது வந்து எந்த போட்டியில் இந்த படம் வருது, அப்போ இந்த போட்டிக்கு நான் ஏதோ செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்த்திபன்னா இப்போ நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், தனியாக நடக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும். நான் இது வரைக்கும் தனியாக நடந்ததே கிடையாது, தனியாக ஒரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, படித்ததே கிடையாது. சார் என்ன சத்தியம், என் தொழில் மேலே சத்தியம். நான் படித்தது வந்து இந்துமதியின் காதல் ஓரிடம்னு ஒரு புக்கு, சுருக்கி சொல்லிடலாம். சுஜாதாவோட கொலை உதிர்காலம்னு ஒன்று. இந்த மாதிரி மிஞ்சி போனால் ஒரு 10 புக்கு படிச்சிருக்கேன், அவ்வளோதான். நிறைய படித்ததில்லை, ஆனால் நிறைய யோசிக்கிறேன், நிறைய எழுதுகிறேன். இந்த எழுத்து திறமை வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து தானாக கை வந்துடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து பயங்கரமாக போராடி, நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அறிவு வேணுமே என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக அவஸ்தைப்பட்டவன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் க்ரோ பண்ணிக்கிட்டேன். சினிமாவும் அதே மாதிரி தான். இப்போ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் இப்போ எல்லோரும் பார்த்தவங்க போக இது பார்த்திபன் படம் மாதிரி இல்லைன்ட்டாங்க. ஆஹா, பார்த்திபனே தென்படாத ஒரு படம். ஓகே. இந்த ரெகுலர் நையாண்டி கிண்டல் அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா இந்த பசங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக ஹிலாரியஸாக பண்ணுறாங்களே தவிர, நான் படத்தில் இருக்கிறது நான் வேறு ஒரு மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் தான் நான் இந்த படத்தில் வரேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக நடந்து போகணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய படிக்கணும். படம் பார்க்குறேன், படம் நிறைய பார்க்குறேன். ஏதாவது ஒரு மாலுக்கு போனோம்னா 3 படம் பார்க்குறேன் ஒரே நாளில். அப்படி அப்படியே அடுத்தடுத்து பாரடைஸ் பார்ப்பேன், மகாராஜா பார்ப்பேன், எல்லா படம் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு வந்து வீட்டில் உட்காந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் படம் பார்க்குறது எனக்கு பிடிக்கிறது கிடையாது. அது வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன் அப்படி இருக்கணும், பெருசாக இருக்கணும், சவுண்ட் இருக்கணும், தேட்டரில் போய் உட்காந்து. ஆனால் பாப்கார்ன் சத்தம்லாம் வரக்கூடாது. இந்த கறக்கு முறக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு அது ஒரு ஜாலியாக பார்க்குறது எனக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்து பார்த்திபன் ரொம்ப அமைதியை தேடுற ஒரு பேச்சாளி. அமைதியை தேடுற ஒரு பேச்சாளி. 2 மார்க்காக டிஃபைன் பண்ண சொன்னால் அதுதான் சொல்லுவீங்களா சார்?
சார் இப்போ வந்து வெளியில் பேசும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டைம் படத்தில் நடிக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க சினிமாங்கிறது நினைக்கிற மாதிரி இல்லைடா, ரொம்ப கஷ்டம், ஷார்ட் டிவிஷன் அது இதுன்னு நிறைய பேசுவாங்க. அதாவது சினிமா தெரிஞ்சு சினிமாவில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள வச்சு படம் எடுக்கிறதே கஷ்டம். பட் இவங்க எல்லாருமே டீனேஜ் பசங்க. இன்ஃபேக்ட் டீனேஜில் வந்து பசங்களை மெயின்டைன் பண்ணுறது பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்குமே கூட ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தில் எப்படி அவங்கள வச்சு வேலை வாங்கினீங்க? நீங்கள் சிங்கமாக இருந்தால் கூட நீங்கள் அன்பால் அடைக்கலாம். நீங்கள் நிறைய சிங்கம் வளர்க்கும் போது பார்த்தீங்களா, காட்டிலேருந்து ஒரு 10 சிங்கம் அவனை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குது. நமக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் அசிங்கமாக இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு சிங்கத்தை பார்த்தா நம்ம ஏன் பயப்படுறோம்? ஸோ அது சிங்கமா புலியா மானாங்கிறத பற்றியே பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன காட்டுறீங்க. நான் முதல்ல இந்த 13 பசங்களையும் என்னுடைய பசங்களாகவே நான் வந்து தீர்மானிச்சுட்டு, முதல்ல அவங்களுக்கு சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா வண்டியாக வச்சுருப்பேன். சாக்லேட்லேருந்து எல்லாம் ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் கொடுத்து முதல்ல அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக்கிறது. அப்புறம் நான் எப்போவுமே பேசுகிற ஒரு சுவாரஸ்யம் இருக்குது பார்த்தீங்களா, அது பசங்களுக்கு வந்து அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரியான. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீன் இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தில் அந்த 13 கேரக்டரையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்கவுங்களுக்கு ஒரு லாங்குவேஜ். வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர் ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு, கிரிஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் ஓகே இந்த படத்தில். ஸோ அப்படி ஆனால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் எல்லாருமே வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சீரியல் நடிக்கிறாங்க, அவங்களுடைய டேட்ஸ் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி ஷூட்டிங்கை வந்து டக்குன்னு ஏதோ நான் நினச்சேன் சின்ன படம் தான், அதை ஆரம்பிச்சோன்னா முடிச்சிடலான்னு நினச்சேன். அதை அப்படி பண்ண முடியல. ஒவ்வொரு காட்சியுமே நீண்டுக்கிட்டே இருந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது இதில் எது காட்சினே பிரிக்க முடியாது. யூஸ்வலாக காட்சிகளை பிரிப்பாங்க. இந்த படம் வந்து மிஞ்சி போனால் ஒரு 4 காட்சி தான் இருக்கும் படமே, மொத்தம் 4 காட்சி தான் இருக்கும். காட்சிகள்ன்றது எப்படின்னா, வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புனா நடுவில் வந்து ஏதோ ஒரு ட்ராவலிங், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போனோடனே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், ஸ்டெனோ வருவா அவர்கிட்ட ஏதோ ஒன்று பேசுனாங்க. அப்புறமேல இப்படி ஒரு காட்சிகளை வந்து குறைஞ்சது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 40, செகண்ட் ஹாஃபில் ஒரு 35, 30 இப்படி இருக்கும். இதில் வந்து இவங்க ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்குள்ளே போனோன்னா அது முழுக்க ஒரே சீன் தான். ஓகே அந்த அட்வென்ச்சர் ஃபுல்லாக ஒரே காட்சி தான். ஓகே அதில் பிரித்து இத்தனை காட்சின்னு சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை. மிஞ்சி போனால் 5-6 காட்சிகள் இந்த படம் முடிஞ்சிடும். இல்லை சார், எனக்கு இதை கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரியான ஐடியாஸை நம்ம படம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல சார். அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறது இல்லை, ஒரே ஒரு ஷார்ட் படம் இல்லை, கதையே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் நிறைய திங்க் பண்ணுவேன், எனக்கு ஏன் இது பண்ணுறனே தெரிலன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இது எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல சார், அது வந்து அபரிவிதமான ஒரு கான்ஃபிடென்ஸ்னு நினைக்கிறேன். அபவுட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எப்படி இதை படம் பண்ணலான்னு உங்களுக்கு நம்பிக்கை? அதான் ஒரு காட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அங்கே வந்து புலி வரலாம், சிங்கம் வரலாம், அழகான ப்ரீஸ் வரலாம், இது எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். அந்த வண்டுகளோட சத்தம் வரலாம், இந்த மாதிரி அழகாக ஒரு அந்த ஒரு நீரோடையோட சலசலன்னு ஒரு சத்தம் வரலாம். இது எல்லாமே நம்ம ரசிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணும்போது முதல்ல இது நமக்கு பண்ண தெரியுதாங்கிறதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எனக்கு பண்ண தெரிஞ்ச வேலையை திருப்பி பண்ணுறதா இருந்ததுன்னா நான் பேசாத ஒரு வட்டி கடை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், திண்டு போட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறத நம்மளால் பண்ண முடியும்ன்ட்டு. நான் நினைக்கிறது வந்து அது ஒரு வாழ்க்கை, வீணான ஒரு வாழ்க்கை நினைக்கிறேன், ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரியாத விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிறதும், அப்படி ஒரு புது படமாக நான் இதை காட்டுறதும். என்னுடைய டாக்டர்கிட்ட பேசும்போது இந்த படத்தை பற்றி அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தில் தில்ராஜ் சொல்கிற மாதிரி இதில் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது, பட் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, காமெடி இருக்குது, ஒரு த்ரில்லிங் இருக்குது, பேய் இருக்குது, ஆனால் பேய் வேறு ஒரு ரூபத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்காத ரூபத்தில் அந்த பேய் மாறுது. நான் நினைக்கிறேன் அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வின்னா அந்த 13 பசங்களை வச்சுட்டு எப்படி சமாளிச்சிங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த 13 பசங்களோட ஈகோவை ஈக்குவேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ படம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தாங்க, நேற்று தான் பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பட் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாரும் வருத்தத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் இருப்பாங்க. இதில் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோவில் நிற்க வைக்கல, அப்புறம் என் பையனுக்கு வந்து அதில் ஒரு அம்மா இருக்காங்க, நிஷாந்த்னு ஒரு பையனோட அம்மா, அவங்க கடைசி வரைக்கும் என்னை சபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பேசிக் பேரண்டிங்ஸ். ஆமாம், என் பையன் அதில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த குழந்தைய கொண்டு வந்து அவங்க பின்னாடி நின்றுருப்பாங்க, கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு முன்னாடி வந்து நின்றுப்பாங்க. அந்த பொண்ணு பின்னாடி இருந்து முட்டி மோதி முன்னாடி வந்து நிற்கும், கேமரா பண்ணி திட்டுவார், போ பின்னாடி அப்படின்னுவார். அது போய் அந்த அம்மாவை போய் அப்படியே பார்க்கும், அவங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயம் அம்மாக்களுக்குள்ளே பயங்கர சண்டை வரும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் குழந்தைங்களை வந்து நான் எங்கேயாவது ஒரு குழந்தைய முக்கியத்துவப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு அதில் பயங்கர ஃபீலிங் வரும். 2-3 நாள் என்ன பண்ணுவோன்னா ஒரு குழந்தைய முக்கியப்படுத்துவோம். ஒரு சீக்வன்ஸில் அந்த பொண்ணு மாட்டிக்கும், அந்த குழந்தைய மட்டுமே ஷூட் பண்ணிட்டு இருப்போம், அப்புறம் மீதி பேர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க.
ஷார்ட்டே வராது அவங்களுக்கு. அப்போல்லாம் அவங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் அப்படியே சமாளித்து இப்போ நான் படம் பார்க்கும்போது என்னை முதல்ல காப்பாற்றினது இந்த 13 குழந்தைங்க தான். நிஜமாகவே இந்த படத்தை நான் நிறுத்தியிருப்பேன் ஒருவேளை இந்த குழந்தைங்களால் இந்த படத்தை ஹோல்ட் பண்ண முடியலன்னா. இந்த முயற்சியே தப்பாக போயிருக்கும், படத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பேன் நான். அப்படி ஒரு படத்தை நம்ம ஏமாற்றி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய ஸ்டார் படமாக இருந்ததுன்னா நம்ம டெஃபினட்டாக படத்தை எடுத்துட்டோம்னா ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு இருக்கும். எனக்கு அப்படி இல்லை. ஸோ அதனால் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி என்னை காப்பாற்றினதே முதல்ல இந்த 13 குழந்தைங்க தான். அதனால் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய பேர் குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும், டீனேஜ் பசங்களுக்கு இதெல்லாம் தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. பட் பேரண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது பேரண்ட்ஸும் புதுசாக ஒரு ஆளாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி இல்லை பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றி ஏதாவது இந்த படத்தில் இருக்கா, இல்லை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இன்டெரக்டாக இருக்குது இந்த படத்தில். எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தைங்க பேரண்ட்ஸை கவனிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஒரு தண்ணி அடிக்கிற அப்பாவே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ எங்கள் அப்பா ஸ்மோக் பண்ணுறது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கேன்சர் இறந்தது வரைக்கும் நான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணவே கிடையாது. என் லைஃப்பில் நான் ஸ்மோக் பண்ணது கிடையாது. நடிப்பேன், அவ்வளோதான். அதுவே எனக்கு நடிக்க தெரியாது. நான் அதை புகையை இழுத்து உள்ளே போய் நான் இருமி கஷ்டப்படுவேன். இருமினாலும் பரவாயில்ல, நம்ம அந்த சினிமாலாம் முன்னாடி காட்டுறாங்க தெரியுமா, புகைப்பிடித்தல். ஆமாம், அது வாயெல்லாம் இப்படி ஆகி அப்படி ஆகி அதில் பயங்கர காமெடி என்னென்னா, புகை பிடிக்காத நான் தான் அதை பார்க்குறேனே தவிர புகை பிடிக்கிற திரும்பிக்கிறான் அந்த பக்கம். இது நமக்கு அது வேற யாருக்கும் அது நமக்கு இல்லைப்பா. ஏன்னா அவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்குது, வாயெல்லாம் இப்படி கோணிக்கிட்டு அசிங்கமாயிடுமேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸை கவனிச்சிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய அதிகபட்சமான அட்வைஸை இவங்களுக்கு பிடிக்கல. குழந்தைனா விளையாட்டாக தானே இருக்கும், அப்படி தான். ஆனால் அது ஏன் இப்படி கேட்குறாங்க? ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் போட ஆரம்பிக்கிறானுங்க பசங்க. அப்படி இங்கே மெதுவாக அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஹைகோர்ட்டு பக்கத்தில் நிறைய பேர் வீடு பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த பசங்க. அப்படி தனியாக இருக்கிறது. அப்படி இதில் நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் பேஸ்மெண்ட்டே என்ன சொல்கிறேன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் யார்கிட்ட எப்படி வளர்ந்துருக்காங்க, இவங்களுடைய ஃபீலிங் என்னவாக இருக்குது, இவங்க இப்படி வெளியில் ஓடணுன்றதுக்கு காரணம் என்ன. மண்டே அவங்களுக்கு பிடிக்கல. மண்டே பயங்கர போரிங் டேயாக இருக்குது. எங்களை மாதிரியான பசங்க அவங்களும். ஆமாம், என்ன மட்டும் அதில் ஒதுக்கிட்டீங்க, சரி பரவாயில்ல. எங்களைனா நம்ம எல்லாருமே சார். மண்டே மண்டகாரி டே மண்டேன்ற மாதிரி ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸோட பரிதவிப்பு, நீங்கள் என்ன தான் அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் மீறி குழந்தைங்கள மிஸ் பண்ணுறது யாராலையும் முடியாது. இந்த படத்தில் குழந்தைங்கள மிஸ் பண்ணிட்டு அவங்க படுற கஷ்டமும் குழந்தைங்க ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. வி ஆர் நாட் கிட்ஸ் அனிமோர்னு நாங்கள் நினச்சி வந்தோம், பட் இதை எங்களால் சமாளிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக ஒரு பேரண்டல் கைடன்ஸ்னு ஒன்று வேணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் யூஏவே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் யூன்னு வந்திருக்கேன். தவிர அந்த பேரண்டல் கைடன்ஸோடு தான் ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வேணும். அதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக தனியாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இப்போ என் பையன் தனியாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக ஒரு வீடு அவர் மட்டுமே அப்படின்னு இருக்கிறது என் பையனுக்கு பிடிக்கும். பட் எனக்கு அப்படி என்னால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி, அவர் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. அதனால் பேரண்ட்ஸ்க்கு இன்டைரக்டாக பசங்களை நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல், சஃபகேட் பண்ணாமல், அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டோட. எனக்கு தெரிஞ்சு டீச்சரு ஸ்கூல்லேயே அப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஒரு பையன் ஒரு விஷயத்தில் ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், இன்னொரு விஷயத்தில் அவன் மக்கா இருப்பான். அந்த மக்கா இருக்கிற பையனை நீ மக்காவே இருக்கேன்னு 10 தடவை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அவனால் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு என் பையனுக்கு அந்த மாதிரி ஸ்கூலில் ஆச்சு. அவருக்கு இந்த கணக்கு வர மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன். கணக்கு டீச்சர் அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இவரை எப்படியாவது தப்பிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும், ஸ்கூலை விட்டு தப்பிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம அவங்கள கூப்பிட்டு அனலைஸ் பண்ணி இவருக்கு இது தான். இப்போ அவருக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் திருவிளையாடல்னு ஒரு படத்தை பற்றி பேசினா கூட அவர் பேசுவார். திருவிளையாடல்னு ஒரு பழைய சிவாஜி சார் படத்தை பற்றி, இந்த திருவிளையாடல் அந்த படத்தை பற்றியே பேசுவார். ஸோ அவருக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அவருக்கு கணக்கு வர மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க என்ன வரும்ன்றது நம்மளே கணக்கு பண்ணி அவங்கள வளர்க்கணுங்கிற ஒரு இன்டைரக்ட் இதுவும் இதில் இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தங்களை சமாளித்து சாதிப்பாங்கன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸும் இதில் இருக்குது. சூப்பர் சார். நீங்கள் டீனேஜில் எப்படி நீங்கள் உங்களோட டீனேஜ் பருவத்தை பற்றி ஞாபகம் வரும்போது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் டீனேஜ்னால் எல்லாரும் ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணியிருப்போம். அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணால் தான் பின்னாடி காலத்தில் அதை கதையாக சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி இன்டர்வியூவில் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம். அப்படி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அதில் நான் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன். டீனேஜில் எந்த குறும்பும் பண்ணாமல், எந்த பிரச்சனையும் பண்ணாமல், சீரியஸாக அதுக்கான வாய்ப்பே எங்கள் அம்மா எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. எங்கள் அம்மா ஒரு பயங்கர குடும்பக்காரி.
குடும்பக்காரி இந்த சென்ஸ் நான் அதை நம்பினேன். ஓகே. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அப்படி நினைக்கல. நம்ம இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது. ஸ்கூல் வந்து 3:40க்கு ஹிந்து ஹை ஸ்கூல் ட்ரிபிள்கனில் விட்டா கரெக்டாக 4:05க்கு வீட்டில் இருக்கணும். 15 மினிட்ஸில். ஆமாம். நடுவில் வந்து எங்கேயும் போய் நின்று போய் தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. கரெக்டாக அதை வரலன்னா முட்டி கீழே அடிப்பாங்க. வந்தவுடனே கால் கழுவணும், அதுக்கப்புறம் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரம் போர்டு செஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. அதுதான் ஜன்னல் வழியாக தான் நான் வந்து உலகத்தையே பார்த்துருக்கேன். ஓகே. நான் சொல்கிறது நான் வந்து என்னுடைய +2 முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வரைக்கும் கூட நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த டீனேஜுங்கிற ஒரு விஷயத்தை வந்து என் பசங்களை என் பொண்ணு சொல்லி தான் எனக்கு டீனேஜ்னால் எப்போன்னு தெரியும். 13 வயசுங்கிறதே 12 வருஷம் பர்த்டேக்கு வந்து சாதாரணமாக கேக்கு, 13வது வருஷத்து பர்த்டேக்கு பெரிய கேக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு. பிகாஸ் ஐ எம் டீன் நோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து டீனுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கும் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முட்டாள் நான். சார், இப்போ இருக்க டீனேஜ் பசங்களை பார்த்து இந்த ஜென்ஸி கிட்ஸை பார்த்து நீங்கள் வியக்கிற விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லை அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயம் மட்டும் அவங்க மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம்? இல்லை, நமக்கு அப்படி தோணுது. நமக்கு என்ன தோணுதுன்னா, நான் எங்கள் ஆஃபீஸில் கூட நிறைய பேர்ட்ட சொல்கிறேன், எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. ஒரு நாளைய பொழுதுங்கிறது காலையிலேயே ஆரம்பிச்சிருது. விடிய காலையில் பொழுதுன்றது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து நைட்டு பூரா 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் அவங்க எதையோ பார்த்து அதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஒரு வயசு வந்து அது 13 வயசு வந்து மிக குழப்பமான ஒரு வயசு. இப்போ எனக்கே வந்து அவ்வளோ குழப்பமான வயசுலாம் விஷயங்கள்லாம் மனசில் இருக்கும்போது 13 வயசில் டெஃபினட்டாக அவங்களுக்கு எது சரி தப்புன்னு தெரியாமல் ஒரு துள்ளல் ஒன்று இருக்கும். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போய் வேறு ஏதோ செய்யணும்னு தோணுமே தவிர அது என்னன்னு தெரியாது. அது நமக்கு அடையிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. பிகாஸ் இந்த உலகம் அவங்க கைக்கு வந்துருச்சு. உலகத்தை பூரா அந்த கையில் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன புத்திசாலித்தனமாக இருக்கோ அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் டீனேஜர்ஸ்க்கு இப்போ இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டீன்ஸ்னு ஒரு டைட்டில் வச்சேன். இந்த படத்துக்கு நான் வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாம் இல்லையா? அதனால் டீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படியாவது அப்பா அம்மாவை கவுத்து ஸ்கூலை கட் பண்ணாமல் எப்படியாவது டீன்ஸ் படத்தை ஃபஸ்ட் டே பாருங்கள். ஃப்ரைடே வருது இல்லையா? அப்புறம் சாட்டர்டே சண்டே மறுபடியுமே நீங்கள் தினமும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட மண்டே போய் பார்க்கலாம். சார், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ஒரு படம் வந்து எடுத்தீங்க. அதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு யோசிக்க வச்ச ஒரு படம். அப்படி நான் கேட்குறேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். ஒரு பாட்டுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வந்து மியூசிக் முக்கியமா இல்லை வந்து லிரிக்ஸ் முக்கியமாக நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதோட இன்னொரு வருஷனாக தான் பார்க்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமானது கதையா, திரைக்கதையா, வசனமா, இயக்கமா, என்னன்னு நினைக்கிறீங்க? திரைக்கதை தாங்கிறது சமீபத்தில் வந்து மகாராஜா வந்து பிரமாதமாக நிரூபித்த ஒரு படம். அந்த கதையை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ண சொன்னால் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது கதையை பற்றி. ஆனால் அந்த திரைக்கதை வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மிரட்டி அந்த கதைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோட திரைக்கதை அவ்வளோ பிரமாதமானது. நான் அவரே கூப்பிட்டு பாராட்டினேன், என்ன கூப்பிட்டு பாராட்டினேன். ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெஃபினட்டாக பேக் போனு இது எல்லாமே கரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இருந்தால் கூட அந்த கருவை ரொம்ப தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த கருவை நீங்கள் பழசாக சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டீன்ஸ் கதையவே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறது நான் சொன்னால அது ஏன் படம்னே நம்பலன்றாங்க. நானே கதை திரைக்கதை வசனம் எடுக்கிறவன் அது உங்கள் லெவலுக்கே இல்லாமல் வேறு ஒரு லெவலில் இருக்குன்றாங்கன்னும் போது, அப்போ நான் இப்போ சொன்னேன் 5-6 சீன் தான் படமேன்னு சொன்னேன். நீங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 4 சீனில் அந்த படம் முடிஞ்சிடும். ஏதோ ஒரு டவரை பற்றி ஒரு படம் பார்த்தேன். டவர், ஒரு பெரிய டவர் மேலே ஏறி 2 பெண்கள் மட்டும், பேர் மறந்துட்டேன் நான். அதில் இந்த டவர் மேலே ஏறுறது ஒரு சீன் இருக்கும், அங்கே போனால் 2 ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதுக்கப்புறம் இறங்குறதோடு முடிஞ்சு போய்டும் அந்த படம். அவ்வளோதான் அந்த படமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கழுகு வரும், அந்த கழுகுகிட்ட வந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்க, அது எல்லாமே வந்து காட்சியை விரிவாக்கம் பண்ணுறது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம். அது தனித்தனியாக வந்து அம்மா நான் போயிட்டு வரேம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி திரைக்கதை தான் முக்கியமான விஷயம். திரைக்கதை தான். சூப்பர் சார். இப்போது இந்த படத்துக்குள்ளே வந்தோம்னா, டீன்ஸ்குள்ளே வந்தோம்னா, எப்போ உங்களுக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சு? அண்ட் ஒரு படம் வந்து டெக்னிக்கலாக இப்போ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது சார். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டெக்னிக்கலையும் ப்ரில்லியண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபில்ம் மேக்கராக நம்ம இன்னும் எவ்வளோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய இந்த டீன்ஸ் படத்தில் நான் சொன்ன மாதிரி திரைக்கதை முக்கியம். திரைக்கதை ஒரு லெவலுக்கு தான் முக்கியம். அதில் ப்ரெசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை த்ரூ ஸ்க்ரீன் தானே நம்ம கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன, நான் முதல்ல இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன். கேவ்மி கேரின்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜிகிர் தண்டா பண்ணார், 1 பண்ணார். ஒரு பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர்.
அவர் வந்து லைட்ஸே வந்து அவ்வளோ லைட்ஸு, அவருடைய செலவு ரொம்ப பெரிய செலவு. ஆனால் எனக்கு ஆசை என் படத்தோட மேக்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் வந்து காம்ப்ரமைஸுங்கிறது எங்கே பண்ண மாட்டேன்னா மேக்கிங்கில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். மிகப்பெரிய படம், உலகத்தோட உயர்ந்த படம் என்ன செலவு பண்ணுவாங்களோ அவ்வளோ தூரம் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இருக்காது. நான் பட்ஜெட்டை உடச்சிட்டு அதுக்கு மேலே செலவு பண்ணிட்டுருப்பேன். உதாரணத்துக்கு அந்த பிபிலி பிபிலின்னு ஒரு சாங்கு, நான் முதல்ல நினச்சேன் அது ஒரு ப்ரொமோஷன் சாங் தானே, ஒரு 4-5 லட்ச ரூபாயில் செலவு பண்ணலான்னா 30-35 லட்ச ரூபா ஆச்சு அதுக்கு. ஓகே, அவ்வளவு செலவு பண்ண தான் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியுது. இப்போ நான் அதில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணேன்னா என் படங்கள் மாட்டிக்கும். என் படம் என்னென்னா இது வரைக்கும் 10 பைசாக்கு விற்கலை. இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஆடியன்ஸ் வாங்குகிற ஒவ்வொரு டிக்கெட்லேயும் அவங்க திருப்தி அடைஞ்சு இன்னொரு டிக்கெட்டை சொல்லி அப்படி வந்தால் தான் என் படத்தோட விற்பனை. அப்போ நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் என்கிட்ட ஒரு ராட்சசி பொண்ணு, என் பொண்ணு இருக்காப்புல கீர்த்தனா, வந்து மணிசார்ட்ட ஒர்க் பண்ண பொண்ணு. அவங்க வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் எங்கேயாவது அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி யோசனை நோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை ரீஷூட் பண்ணணும். அப்படி ஒரு குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக ஒரு குவாலிட்டியாக வந்திருக்கு. இந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் என்னென்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சங்கர் சார் சொல்லிட்டு இருந்தார் வரும்போது, நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அது வந்து நான் இப்போ பிளான் பண்ணேங்க, 1 வருஷம் ஆகிடுச்சு விஎஃப்எக்ஸ் வேலைகள் வந்து சேர்றதுக்குன்ட்டு. அந்த மாதிரி நம்ம எனக்கு ஒருத்தர் தாலி கட்டி தாலி அறுத்துட்டார். அவர் வந்து அக்டோபரில் தாலி கட்டி பிப்ரவரியில் தாலி அறுத்து அதனால் நம்ம வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாகிட்டார். அதை கொண்டு போய் நான் 10 இடத்துல கொடுத்து இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. படம் ரிலீஸ் 12ஆம் தேதி, இன்னமும் அந்த மேட் வருது, அது வருது, இது வருது, மேட்டர் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எதுக்குன்னா நான் என்னவாக இருந்தாலும் அந்த குவாலிட்டியை மிஸ் பண்ண வேண்டாங்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து குவாலிட்டியாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் முதல் சீன் பார்த்த உடனே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் டீசர் ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியும், குவாலிட்டியாகவே இருக்கும் அந்த படம். ஓகே சார், இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாமே நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து எனக்கு சரியாக இருக்கும், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம்னா என்ன, எது இருந்தால் அது நல்ல படம்? ரொம்ப யோசிக்க வைக்கிறேனா சார்? இல்லை சார், ரொம்ப யோசித்து எடுத்தால் தான் நல்ல படம். முதல் விஷயம் டெஃபினட்டாக நம்ம மண்டை போட்டு உடைச்சிக்கணும். இப்போ நான் ஏன் ஜானரை மாற்றிக்கிட்டே இருக்கேன்? ஒத்த செருப்புக்கும், இரவினர்களுக்கும், டீன்ஸுக்கும் எதுக்கு இவ்வளோ ஜானரை மாற்றிக்கிட்டே இருக்கேன்? யூகிக்க முடியாத மாதிரியான ஒரு படமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு யூகிக்க முடியாத ஒரு படம் வந்து ஒரு நல்ல படம் தான். நானே விளம்பரப்படுத்தியிருக்கேன், யூகிக்க இயலா திரை அனுபவம் அப்படின்னு போட்டிருக்கேன். நமக்கு யூ கொடுத்த உடனே நான் முதல்ல போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது மகாராஜா தான், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. அதில் அவங்க என்னையும் சேர்ந்து யோசிக்க வைக்கிறாங்க. ஒரு குப்பைத்தொட்டி எங்கேன்னு தேடிட்டு போகிறாரு அவர், குப்பைத்தொட்டியை காணும் சார் அப்படின்றார். ஆனால் அவர் உட்காந்துருக்கிறது வந்து அப்படியே உட்காந்துருக்கிறது, இறுகி போய் உட்காந்து, இதுக்கு பின்னாடி குப்பைத்தொட்டி இல்லைன்னு தெரியுது, நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ என்ன நீங்களும் ஆடியன்ஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கதைக்குள்ளே கொண்டு வரீங்க. இதுதான் கதை திரைக்கதை வசனத்தோட மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி காரணமே நான் ஆடியன்ஸை வந்து அவங்கள ஒரு பார்ட்டாக அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன், அவங்கள யோசிக்க வைக்கிறேன். இந்த சீனை நான் மாற்றி இப்படி வச்சேன்னா அது வேறு லெவல், அது இந்த சீனை மாற்றி வச்சேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சீனை மாற்றி வைக்கிறேன், ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறேன். இப்போ இது வந்து என்னென்னா நானும் அந்த கதையோடவே போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் விஜய் சேதுபதி, எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. அவர் ஒரு பிரச்சனையாக வந்து உட்காந்துருக்காரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அந்த டைரக்டர் பூடகமாக கதை சொல்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பின்னாடி வேறு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் லீனியர். ஸோ நான் லீனியராக சொல்லும்போது இல்லை, நம்மளே வந்து அதை பூ தொடுக்கிற மாதிரி தொடுக்கணும், இதோட அதுவும் அதோட இதுவும். அப்போ நீங்கள் பாப்கார்ன்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ வந்து நமக்கு அதுலேயே தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு பீயிங் எ கிரியேட்டர், எனக்கு அது பிடிக்கும். எல்லாருக்குமே அப்படி பிடிக்குமான்னு தெரியல, பட் எல்லாருக்கும் இப்போ வந்து ரசனை மாறிட்டு இருக்கிறதுனால ஆடியன்ஸும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கிரியேட்டர் தான் அவங்க பார்க்குற உலக படங்கள்லேருந்து எல்லாம் பார்த்து அவங்களுக்கு, அதுவும் யங்ஸ்டர்ஸ், அதுவும் பர்டிகுலராக டீனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் ஒரு யூகிக்க முடியாத ஒரு படம் தான் வந்து நல்ல படம்னு நான் நினைக்கிறேன். டீன்ஸ் வந்து யூகிக்க முடியாத படம்னு உங்கள் பேட்டிக்கு முன்னாடியே நான் வந்து விளம்பரத்தில் போட்டிருந்தேன். ஸோ நோட் திஸ் பாயிண்ட். இன்னொரு கேள்வி இருக்குது சார், நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நான் லீனியர்னா, இப்போ டீன்ஸும் நான் லீனியர் டைப் ஆஃப் ஸ்டோரி இல்லைங்க சொல்லலாம்? இல்லை இது வந்து நான் லீனியரில், இது ஸ்ட்ரெயிட் நரேஷனில் இருக்கிற ஒரு படம். இது நான் லீனியரில் நான் சொல்லலை. பட் அந்த டெக்னிக் வந்து சில இடங்களில் மட்டும் பயன்படுது, அதை நீங்களாம் ரசிப்பீங்க. அதாவது சினிமாவை ரொம்ப ரசிக்கிறவங்க, நேற்று கூட நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கவனித்தேன், கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு அந்த படத்தில் நடித்தவங்களோட பேரண்ட்ஸ் நடித்தவங்களோட அவங்களுக்கு அவங்க பசங்க வரும்போதெல்லாம் பயங்கரம் சிரிக்கிறாங்க. அவங்க வராமல் நான் கொஞ்சம் வரேன் தெரியுங்களா, நான் வர இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்கை ப்ளே பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இல்லை, இது என்னது இது, அது உங்கள் படத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் வச்சுருக்கீங்க, அது புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அங்கே என்ன தெரியுங்களா, அதை பப்பரப்பான்னு சொல்லாமல் உங்களையும் அதில் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு தோணும். நான் ஏன் இப்படி போகிறேன், உதாரணத்துக்கு நான் பைக்கில் போயிட்டே இருப்பேன், என் பின்னாடி எங்கள் அப்பா உட்காந்துருப்பார் ஷார்ட்டில்.
ஃப்ரண்ட்டில் கட் பண்ணால் எங்கள் அப்பா இருக்க மாட்டார், பேக்கில் கட் பண்ணால் எங்கள் அப்பா இருப்பார். நான் பைக்கில் போகிறேன், புரியுது. எனக்கு ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சா நான் மட்டும் தான் போவேன். எனக்கு பின்னாடி கேமரா வச்சா எங்கள் அப்பாவோட ஷோல்டர் தெரியும், அப்பாவோட தலை எல்லாமே தெரியும். ஓகே. இது என்னன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? இல்லை, ஒருவேளை பேய் இல்லை, யோசிக்க முடியல. அப்பா பேயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது உங்களுக்கு கொஞ்ச நேரம் அது வரும், ஏன் இப்படி காட்டுறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. நான் என்ன நினைக்கிறேன், அந்த இடத்துல அப்படி ஒரு சின்ன ப்ளே பண்ணணும்னு, அந்த கியூரியாசிட்டியை மக்கள் சூப்பர் சார், நல்ல மேட்டர். இருந்தாலும் சரி, நான் யோசிச்சுட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செகண்ட் ஷோவில் வந்து அது ரிவீல் ஆகாது, ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் ரிவீல் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் ரிவீல் ஆகும். ஓகே. அதனால் நீங்கள் அடுத்த ஷோக்கு போகலான்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ஷோர், புக் யுவர் டிக்கெட்ஸ். ஓகே, ஏன்னா அடுத்த ஷோவில் அந்த சீன் இருக்காது, நான் அந்த சீனை மாற்றிடுவேன். சார் என்ன நீங்க இப்படிலாம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? எப்படியாவது நமக்கு, ஆமாம், எப்படியாவது நமக்கு வந்து இது ஒரே ஒரு காட்சி தான், இந்த படமே ஒரு காட்சி தான் இருக்குது. அப்புறம் இது ஓடிடியில் வராது, இது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இப்போ திணிச்சு வச்சுருக்கேன். ஓடிடியில் விற்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். சார் நீங்கள் படத்துக்குள்ளே ஷாக் வைக்கல, இன்டர்வியூவில் ஷாக் வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நானும் நான் லீனியரில் கேள்வி கேட்கணும், படத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன்னா அடுத்து பார்த்திபன் சாரை பற்றி. சார், வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணுறது எதுவாக வேணா இருக்கலாம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், இல்லை மென்டல் பீஸாக இருக்கலாம், இல்லை தனிமையாக இருக்கலாம், இல்லை பணத்தை மிஸ் பண்ணுறதா இருக்கலாம். மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் நினச்சா எதை சொல்லுவீங்க? பார்த்திபன் எதை மிஸ் பண்ணுறாரு? நான் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவே இருக்கிறவன். ஆனால் அந்த ஹெல்த்தை வந்து என்னால் பார்த்துக்கிறதுக்கான வழியே கிடையாது. இந்த 1.5 வருஷமாக நான் அப்படியே தான் இயங்கிட்டு இருக்கேன். அப்படியே எழுந்திரிச்சு, அப்படியே அந்த ஸ்கிரிப்ட், அப்படியே ஷூட்டிங்கு. நம்ம வந்து மெதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் நம்ம ஜிம்முக்கு போகாமல் விட்டோம்னா 11 நாள் போக முடியாது. அதுவே ஒரு சோம்பேறித்தனமாக ஏற்படும். இப்போ எனக்கு ஒரு பெரிய நல்ல காரணம் ஒன்று இருக்குது. யாராவது என்கிட்ட சொன்னால், நான் எவ்வளோ பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கேன் தெரியுமா, சும்மா இருங்க, ஹெல்த்தாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதனால் நான் மிஸ் பண்ணுறது டெஃபினட்டாக நிறைய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத்னு சொல்லிட்டு, அவர் என்னுடைய சம்பந்தி, அவர் பெரிய எடிட்டரு. அவர் காலையில் எழுந்திரிக்கிறாரு, 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிப்பார். 5 மணி 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறாரு. ஓடிட்டு வருவார், நல்ல வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போவார். 1 மணிக்கு சாப்பாடு வரும், சாப்பிடுவார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். மறுபடியும் 2லேருந்து 6 7 ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார். பார்க்குக்கு போவார், சினிமா பார்ப்பார். அவ்வளோ அமைதி, அவ்வளோ பெரிய உலகத்தோட, இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு, நாட் நெசசரி நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை பார்த்தா தெரியுது. பட் நம்ம வாழ்க்கை முறை இப்படி கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கை முறை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஸ்கிரிப்ட்லேயே புரண்டு படுத்து எழுந்திரிச்சு டீ சாப்பிட்டு, கண்டபடி டீ சாப்பிட்டு. பட் படம் ரிலீஸ் ஆன உடனே நான் கொஞ்சம் நிறைய படங்கள் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த படத்தெல்லாம் போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கேன். அதனால் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் உடம்பை. ஆனால் மிஸ் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக ஹெல்த் தான் சார். இப்போ மறுபடியும் கோயிங் பேக் டு, பட் அது ஒரு ஹெல்த்தியான மிஸ்ஸிங் இல்லை, அது மிஸ் பண்ணக்கூடாத மிஸ்ஸிங். நான் உங்களை மாதிரி லைட்டாக பேச ட்ரை பண்ணுறேன் சார், நினச்சிக்கோங்க. நான் ஆக்சுவலாக உங்கள் மேலே அந்த லைட்டை வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தது நான் தான் வந்து சரி பண்ணேன். எங்கள் கொஞ்சம் லைட்டாக பேசணுன்றதுக்காக. பாருங்கள், இப்படி நான் வந்தேன்னா லைட் கட் ஆகுது உங்களுக்கு. சரி, இதுதான் இந்த டைரக்டரோட பிரச்சனைங்கிறது. என்னென்னா, நம்ம இந்த லைட் வந்து உங்களுக்கு கட் ஆகுது, நான் கொஞ்சம் பின்னாடி வந்தால் நான் அதை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறேன். அது வந்து அதுதான் ஒரு ஆக்டர் கம் டைரக்டரோட, எனக்கு எப்போ ட்ராலி நிற்குதுன்னு தெரியும், இதெல்லாம் மைண்டில் வந்து அது வந்துடும். ஆமாம், ட்ராலி வரும்போதே நான் பார்த்துட்டு இருப்பேன். அது நின்றுடுச்சுன்னா அப்படி கட் பண்ணலான்னு எனக்கு தெரியும். இதெல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், கான்ஷியஸாக போயிட்டே இருக்குதுல்ல சார். சார், ஒரு காமெடி சீக்வன்ஸ் நீங்களும் வடிவேல் சாரும் பண்ணியிருப்பீங்க. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் போர்டே இருக்காது. அது வந்து ஒரு செம்ம மேட்ரு சார். அது வந்து நிறைய பேர் அவங்க கடையை புதுசாக ஓப்பன் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டை வச்செல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது நான் இப்போ வரும்போது நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். பார்த்திபன் சார் ஒரு நல்ல ஆக்டராக, டிரெக்டராங்கிறத வச்சு இன்னொன்று 3ஆவதும் நீங்கள் வைக்கணும். அவர் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் பண்ணக்கூடியவர், இது 3ஐயும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டருங்கிறதுனால அதை இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவே நீங்கள் சேல்ஸில் இல்லை வேறு ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு, நீங்கள் மட்டும் மார்க்கெட்டிங் போயிருந்தா, நீங்கள் மட்டும் வந்து ஒரு ஆட் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. தெரியல, நான் வந்து எல்லா புத்திசாலித்தனையும் கொண்டு வந்து ஒன்றுக்கு தான் வைக்கிறேன். ஒன்றுக்கு தான் விற்கிறேன், வாங்கணுமே. அதாவது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி இப்போ நீங்கள் டீன்ஸ்க்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, 1 2 100 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் இங்கே வந்து இந்த சூரியன் எஃப்எம்க்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி.
இது எல்லாமே இப்போ நீங்கள் என்கிட்ட பேச நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்கும்போது கூட என் மைண்டில் வந்து டீன்ஸ் தான் இருக்குது. அந்த டீன்ஸை கொண்டு வந்து எப்படி இதுக்குள்ளே நுழைக்கலாம் நான் யோசிக்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நான் டீனேஜில் கூட இவ்வளோ டீன்ஸோட ஃபீல் இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ தான் வெறும் டீன்ஸ்னு வாழ்கிறேன். சார் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சார், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ இப்போ நான் வந்து 95லேருந்து 2005 வரைக்கும் படம் ஒரு ப்ரைமரி ஒரு டைரக்டராக இருக்கேன்னா, அதுக்கப்புறமும் அவங்க பண்ணுறது வந்து அவங்க என்ன எடுத்தாங்களோ நான் நினைக்கிறது என்னமோ அதை தான் கொடுக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் நினைக்கிறத இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே அப்டேட் பண்ணி கொடுக்குறீங்களே, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க? லவ் பண்ணுறேன், நிறைய லவ் பண்ணுறேன். லவ்ங்கிறது நிறைய இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறது வந்து அதுக்காக ஒரு ப்ராப்பர் பர்சன் வந்து இவங்ககிட்ட தான் அந்த லவ்வை எதிர்பார்க்குறோம், இவங்ககிட்ட தான் அந்த லவ் வச்சுக்கணுன்னு அப்படி அவசியம் கிடையாது. என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு போகிற ஒவ்வொருத்தரோடையும் ஏதோ ஒரு வகையான அந்த சீன் வந்து எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும். நான் இப்போ கூட யார்கிட்ட உதாரணத்துக்கு சொன்னேன், அது ஃபிலிமில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஒரு பெண் வந்து எப்போவுமே புடவையில் இருக்கிறவங்க சுடிதாரில் வராங்க உள்ளே. நான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க புடவையில் தான் வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு, ஆனால் சுடிதாரில் வராங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க நான் எப்போவுமே புடவையில் தான் வருவேன், ஆனால் இன்றைக்கி நான் நல்ல விலைங்க புடவை வந்து எனக்கு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு. அவங்க அப்படியே வெளில போகும்போது கதவை மூடும்போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் புடவையில் வரேன் அப்படின்னு. புடவை என்னுடைய வீக்னஸ் நான் சொல்கிறேன், போகும்போது நான் நெக்ஸ்ட் டைம் புடவையில் வரேன்றாங்க. சரி, அங்கே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு காதல் மலர்ந்து அது மனம் வீசி ஏதோ ஒரு அழகு. இதை வச்சு நம்ம என்ன சாதிக்கிறோம், என்னெல்லாம் அடைகிறோம். உடலை அடைகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காதலில் இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமே, 2 பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து 4 மணி நேரம் பேசியிருப்பாங்க, ஒரு இளவும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ சொல்லு போட்டு அப்படியே கலக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து காஃபியை குடித்தான், அவன் வந்து அவனை குடித்தான்ருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே உள்டாவா வயசு வருஷாவாக இருக்கும். 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு பார்த்தா காஃபி ஆறி போயிடும், அது மேலே ஆடை வந்துடும். இவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பா, ஆடாமல் பார்த்துட்டே இருப்பா. அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். இதில் போய் என்ன அடைஞ்சிடுறது? நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது. எப்போவுமே அங்கே தான் நிறைய ப்ராப்ளம் வருது. எல்லா பீக்கும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நீங்கள் இங்கேருந்து ஒரு டார்ஜிலிங் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறீங்கன்னா, அந்த போகிற வழி, ஜீப்பில் போகிறது, மண் கண்ணில் படுறது, மூஞ்சை கழுவிட்டு மறுபடியும் போகிறது, அந்த குளிர், ஸ்வெட்டர் வாங்குறது, இதெல்லாம் தான் ஜாலியாக இருக்குமே தவிர, அங்கே போய் நானும் அப்படி தான் டார்ஜிலிங் ஒரு தடவை போய் பார்த்தா நல்ல ஒரு 500-1000 கிலோ உப்பு கொண்டு வந்து கொட்டின மாதிரி இருக்குது நம்ம செட்டில். அப்படி தான் இருக்குது. அது போஸ்டரில் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, கிட்ட போய் பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயமும் அப்படி தான், கிட்ட போனால் அதில் ஒன்றுமே இருந்துடாது. பட் கடைசி வரைக்குமே நம்மளை சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எனக்குள்ளே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்தா இப்போவும் கவிதை எழுத முடியணும், அந்த மாதிரி ஒரு இளமையை வந்து நான் வச்சுருக்கேன். சூப்பர். அதாவது எல்லாமே ப்ராசஸ் தான் இல்லை? ஆமாம், அதான் சொல்கிறேன். அங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதை சாமின்னு கும்பிடவும் முடியும். ரொம்ப நேரம் சாமி பாத்தில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் அவர் வரம் கொடுப்பாரு அப்படின்னு யோசிக்கவும் வச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் காதலும். எனக்கு மோர் தென் இன்டர்வியூ நிறைய கான்வர்சேஷன் உங்கள் கூட பில்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பட் அதுவே ஒரு பெண்ணுக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கரெக்டு சார். அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க வந்ததுலேருந்து. பட் ஸ்டில் ஐ லைக் டு அடி வாங்கிப்பேங்க வித் யூ சார். இப்போ வந்து நான் சொன்னது உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கு? அதுதான் சார், கரெக்டாக அப்படி தான் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. பட் தட்ஸ் வேற சாப்டர். அது இல்லாதனால, அப்படி இருக்கிற மாதிரி இல்லாதனால நம்ம எல்லாமே இறுக்கமாக இருக்கும். இருக்க மாதிரி இல்லாதனால இறுக்கமாக இருக்கும். எனக்கு புரிஞ்சுக்க சில செகண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு புரியலன்னா நான் கீழே கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போது டீன்ஸ் படம் வந்து டீன்ஸை என்டர்டெயின் பண்ணுமா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? முதல் விஷயம், இந்த படம் வந்து என்டர்டெயின் தான் பண்ணும். பிகாஸ் இதை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், நான் தான் எழுதுகிறேங்கிறதுனால இதில் நான் இல்லாத ஒரு குறைய அதில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவனை என்ன மாதிரியே பேச வச்சுருக்கேன். ஓகே. ஒரு பையன் மிஸ் ஆகிடுவான். அவன் எப்படா மிஸ் ஆகிருப்பான், அநேகமாக அங்கே மரத்துக்கிட்ட போய் பிஸ் அடிக்க போயிருப்பானோ அப்படின்னு. பிஸ் அடிக்க போனவன் மிஸ் ஆகிட்டானா, மிஸ் ஆனவன் எப்படி பிஸ் அடிப்பான் அப்படின்வான். டேய் நீ அவரை மாதிரியே பேசுகிற, அடித்து சாவடிச்சிடண்டான்னு ஒருத்தர் தூக்கி போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு கலகலப்பு ஒன்று த்ரூ அவுட்டாக இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சீரியஸ்னஸ்க்கு நடுவுலையும் இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் இதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு குட்டி காதல் ஒன்று இருக்கும். அந்த காதல் மட்டும் என்ன இருக்குன்னா, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும். அந்த மரணத்தோட நிகழ்வு வந்து எவ்வளோ நேரம் அவங்கள அழுதுகிட்டே இருக்க வைக்கும். அது அழுவோம், அப்புறமேல விசும்புவோம், அப்புறம் ஒரு காப்பி சாப்பிடுங்க அப்படின்வோம், அப்புறமேல ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ளே போவோம். எல்லா சோகமும் எல்லா பிரச்சனையும் தானாக ஒரு முடிவுக்கு வந்துடும்.
உடம்புல இருக்க புண்ணு வந்து தானாக ஆறிடுற மாதிரி எல்லா சோகத்துக்கும் தானாக ஒரு தீர்வு ஒன்று இருக்கும். அப்படி இந்த சோகத்துக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு காதல் ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒன்று வரும். இந்த படத்தில் ஒரு 7 பாட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம். அப்புறம் எனக்கே ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு 7 பாட்டை கொண்டு வந்து நம்மளால் வைக்க முடியுதுன்னு. அது எதுவுமே திணிச்ச மாதிரி இருக்காது, எல்லாம் சிச்சுவேஷன் சாங்காக இருக்கும். சூப்பர் சார். அதுதான் நான் கேட்டது, இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா? ஓகே நான் அதுலேருந்து எங்கேயோ போய் அப்படின்னு. அதனால் படம் டெஃபினட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கடைசியாக படம் முடிஞ்சு வரும்போது ஒரு பயங்கர இது நம்ம பார்க்காத ஒரு படங்களை இப்போ நான் என்ன ட்ரைலரில் காமிச்சாலும் இந்த படம் என்னன்றதை உங்களால் யூகிக்கவே முடியாது சார். அது நீங்கள் பேசும்போது ஒரு சீன் சொன்னீங்களே, அதுவே என்ன மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பா ஏன் தெரியல, ஃப்ரண்ட் ஷாட்டில் ஏன் தெரியல, பேக் ஷாட்டில் ஏன் தெரிஞ்சார் அப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேட்டியின் மூலமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன். அவங்கவுங்க அந்தந்த காரணத்துக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குறைஞ்சது 10-20 காரணங்கள் இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து குழந்தைங்களுக்கு புரியட்டுமேங்கிறதுக்காக அந்த சீனை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம். டெஃபினட்டாக இந்த சீனை குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாலச்சந்திர சாருடைய படங்களை பார்த்து வளர்ந்ததுனால அது ரொம்ப அகேடான இருந்தது. அகேடாக இருந்தது அந்த படங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்படிப்பட்ட படங்கள் தான் பார்ப்பேன். அதாவது எனக்கு புரியாத படம் அது இன்னொரு தடவை போய் பார்ப்பேன். அது என்ன சொல்லியிருக்காங்க, சுஜாதாவுடைய எழுத்தில் நமக்கு புரியாத ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு போகும். அவர் ரொம்ப இளமையாக எழுதுவார். அவள் ஓடி வந்தால் 2 முயல் குட்டிகளை எட்டி பார்த்தன அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். இது எங்கடா வந்தது, முயல் எங்கே வந்தது, நான் முன்ன பின்ன ஓடி போய் படித்து பார்ப்பேன். அப்புறம் தெரிஞ்சுட்டு நான் பாட்டில் சைலண்ட்டாக போய்ட்டு வச்சுங்க. அதுக்கு நான் முயலவே மாட்டேன். அதுக்கப்புறம் அதை போய் படிக்கணும். முயலவே மாட்டீங்க. அது நம்மளோட இயலாமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவேன் நான். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ பாருங்கள், அங்கே நான் சொல்கிறது போகிற ஒரு சுவாரஸ்யம் தானே. அப்புறம் இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தை ரசிக்காதவன் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான். ஆனால் நம்ம பேசும்போது மட்டும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கணும். நம்மளா சென்சார் பண்ணிக்கணும், நம்மளா அது பண்ணிக்கணும். நீங்கள் நிஜமாக இருக்கீங்களோ அந்த இடம் தான் சந்தோஷமான இடம். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். நான் என்ன மேடையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹிப்போக்ரேட்டாக ரொம்ப மறைச்சிக்கிட்டு மேடைக்காக ஒரு நாகரிகமாக பேசலாமே தவிர, அப்புறம் நான் ரொம்ப பெரிய பிளான் பண்ணிலாம் போய் பேச மாட்டேன். இங்கே கூட நான் என்ன சொல்லணும், தவறாமல் 5 வாரத்துக்கு ஒரு தடவை டீன் சொல்லணுங்கிறது மட்டும்தான் ஞாபகமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே குறிக்கோள் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் 5 டிக்கெட் வாங்குங்க. சூப்பர். 1 2 ஒருத்தர் 5 டிக்கெட், ஒவ்வொருத்தரும் 5 டிக்கெட். ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள். இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வச்சுங்களேன், அதுதானே செய்யணும். சார் கண்டிப்பாக. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சார், ஏன் நாங்கள் எல்லாரும் டீன்ஸ் படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், பார்க்கும்போது நாங்கள் என்ன டேக் அவேவாக எடுத்துகிட்டு போகலாம்? இல்லை, இந்த கேள்விக்கு நான் பலவிதமாக நான் பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காத படம் தான் இந்த படம். பார்க்காத படம் தான் பார்க்கணும். பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பார்க்காத படத்தில் பார்க்காத படம். பார்க்காத படத்தில் பார்க்காத படம், ஆனால் பார்க்க வேண்டிய படம், பார்க்குற மாதிரி இருக்கிற படம், பார்க்குற மாதிரி படம், பார்க்க தவறக்கூடாத படம். பார்த்தா நான் தவறிடுவேன், பார்க்கலனா நான் தவறிடுவேன். இந்த சென்ஸ் என்னுடைய முயற்சிகள் இருக்குல்ல, அப்போது நம்ம என்ன பிரச்சனை இருக்குது, மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கலாம்னு நினைப்போம். நம்ம இந்த தைரியம் இருக்குல்ல, இந்த இந்தியன் 2 கூட இந்த படம் வரலாங்கிற விஷயமே அது வந்து ஒரு பெரிய தைரியம். அப்போ நான் பல தடவை இந்த படத்தை பார்த்துருக்கேன்னு அர்த்தம். பார்த்து அதில் எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து, மவனை நான் வரண்டா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து முழுக்க ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி. அந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த படம் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று வரும். ஆனால் இதில் குட்டியாக இப்போ நான் சொல்கிறேன்ல அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுலேயும் நானே ரொம்ப ஓல்டு மேனாக தான் நடிக்கிறேன். அதில் நான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 வருஷத்துக்கு நான் ஓல்டு மேனாக நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான். அதனால் இந்த படத்துலேயும் நான் ஓல்டு மேனாக நடிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக டீன்ஸ் படம் நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய வெற்றி அடையவும், இது வரைக்கும் தேட்டரில் போய் பார்க்காதவங்க டிவியில் பார்த்த படத்தை பார்க்காத படமாக இந்த பார்க்காத படத்தை பார்க்காம இருக்கக்கூடாது, போய் பார்த்துடணும். அப்பா எனக்கு புரிஞ்சது சார். ஆமாம், இதுவும் ஒரு சூரியன் ஃபாரின் மூவி மாதிரி தான் இருக்கும் அது, எஃப்எம்ன்றதுனால. ஓகே. ஓ சார், இது வந்து எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா, நான் அவருக்கு புரியாம நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ சொல்லிட்டியா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. மறுபடியும் ரொம்ப கலகலப்பான என்னுடைய அடுத்த படத்தை இப்போ என்ன சார், போன படம் இப்படி ஒரு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம். தட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.